என்னோட தோழியோட பையனுக்கு பன்னாட்டு நிறுவனத்துல வேலை கிடைச்சது. அந்த வேலையும் அந்த பையனுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. அந்த அலுவலகத்துல இருக்கிற மேலதிகாரியும் அவனுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. மேலதிகாரிக்கும் அந்த பையன ரொம்ப புடிச்சு போச்சு. எல்லா வேலையும் அவர கேட்டு கேட்டு செஞ்சான். நெறைய நுணுக்கங்களெல்லாம் அவர கேட்டே தெரிஞ்சுக்கிட்டான். 2 வருஷத்துக்குள்ளேயே அவனுக்கு இன்னொரு நிறுவனத்துல அதை விட ஜாஸ்தியான சம்பளத்துல வேலை கிடைச்சது. ஆர்டரும் வந்தாச்சு. அப்பாயின்ட்மென்ட் ஆர்டரும் வந்தாச்சு. மெயில்ல முதல்ல அந்த ஆர்டர் வந்திருக்கு. இரவு உணவு வேளைக்கு அப்புறம் வந்ததுனால, அவன் ராத்திரி தன்னோட வீட்லேருந்து அந்த தனக்கு பிடிச்ச மேலதிகாரி, இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நிறுவனத்தோட மேலதிகாரி கிட்ட ஃபோன்ல சொல்றான். எனக்கு இதை விட பெரிய நிறுவனத்துல வேலை கிடைச்சிருக்கு சார். உங்ககிட்ட நான் தெரியப்படுத்திக்கிறேன். உங்க பிளெஸ்ஸிங்ஸ் வேணும்னு சொல்லி அந்த பையன் ஃபோன் பண்ணும்போது, மறுமுனையில ஒரு நிமிஷம் அவர் பேசல. இதை எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க நீங்க? அப்படின்ற தொனியில அவர் பேசியிருக்கிறார். சார் இல்ல சார், எனக்கு இன்னொரு ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. ரைட்டு, கிடைச்சது. ஓகே. இது நீங்க அந்த வேலைக்காக ட்ரை பண்றேங்கும்போதோ, அல்லது எனக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் எப்ப வேணா வந்துரும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சொல்லவே இல்ல. நீங்க மறுநாள் போய் இந்த வேலையில சேரும்போது எனக்கு இது ஒரு தகவலாக சொல்வது, எனக்கு எந்த விதத்திலயும் இது உபயோகமா இருக்க போறதில்லன்னு சொல்லி ஃபோன வச்சிடுறார். அந்த பையனுக்கு ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்ல. மறுநாள் வேலைக்கு சேர போறோமேங்கிற சந்தோஷத்த தாண்டி, யாருடைய நன்மதிப்ப இவ்வளோ நாள் நம்ம வச்சிருந்தோமோ, அவர் கோவத்துக்கு நாம ஆளாயிட்டோமோ அப்படிங்கிற வேதனை அவனுக்கு ஜாஸ்தியாகவே இருந்தது. அத மறந்து மறுநாள் எழுந்து அந்த புது வேலைக்கு அந்த பையன் கிளம்பும்போது, திருப்பி காலையில ஒரு ஃபோன் வருது. அது முந்தைய அலுவலகத்துல இருந்த மேலதிகாரி அவரே திருப்பி கூப்பிடுறார். அந்த பையனோட பேர சொல்லி, வாழ்த்துக்கள், புது இடத்துல வேலை கிடைச்சிருக்கு. உங்க வயசுக்கு மேலும் மேலும் வளர்ற ஒரு ஆர்வத்துல சில விஷயங்கள நீங்க மறந்துடுறீங்க. இத முன்கூட்டியே எனக்கு நீங்க சொல்லியிருக்கலாம், பரவால்ல. பட் அந்த கோவம் ஒரு நாளைக்கு மேல வச்சுக்கிறதும் நல்லதில்லன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். எங்க வேலைக்கு சேர்றீங்கன்னு அப்பதான் அவர் கேட்கிறார். எந்த நிறுவனத்துல போய் நீங்க வேலைக்கு சேர போறீங்கன்னு அப்பதான் அவர் கேட்கிறார். நிறுவனத்து பேரை சொன்ன உடனே, ஆஹா, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் அங்கேயும் மேலதிகாரியா இருக்காரு. என்னுடைய பேரை நீங்க ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிக்கங்க. உங்க பேரையும் நான் அவர்ட்ட சொல்றேன். நீங்க நல்ல வேலை பார்ப்பீங்கன்னு நான் சொல்றேன். நல்லபடியா போயிட்டு வாங்க. ஐ விஷ் யூ a வெரி குட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி ஃபோனை வைக்கிறார். இது உண்மை சம்பவம். என்னுடைய தோழி சொல்லும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. அதாவது கோபம்னு ஒண்ணு வரும். நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு செய்றோம். ஒரு விஷயத்த அவங்க செய்யும்போது நம்மகிட்ட சொல்லாம செஞ்சுடுறாங்க. அப்படிங்கும்போது கோவம் வரும். சாதாரண மனுஷங்களா இருந்தா இந்த கோவம் அவ்வளோ சட்டுன்னு தீரவே தீராது. சில பேர் அது அடுத்த ஜென்மம் வரைக்கும் சுமந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, என்ன இப்ப சொல்லணும்னு தோணல. அவரு சொல்லாம விட்டுட்டாரு. இப்ப அதுக்கு எத்தன நாளைக்கு நம்ம கோவமா இருக்க முடியும்? அப்படின்னு உடனே சட்டுன்னு தணிஞ்சிடுறாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் சான்றோர் அப்படின்னு நாலடியார் சொல்லுது. நெடுங்காலம் ஓடினும் நீசர் வெகுளி கெடுங்காலமின்றி பறக்கும். அடுங்காலை நீர்கொண்ட வெப்பம் போல தானே தணியுமே சீர்மிகு சான்றோர் கொண்ட சினம். எவ்வளோ அழகா நாலடியார் சொல்லியிருக்கு பாருங்களேன். அந்த பாடலை அப்ப படிக்கும்போது கூட அந்த பொருள் புரியல. அந்த தோழியினுடைய பையன் அவர் அந்த அந்த நிகழ்வை அவ சொல்லும்பொழுது, இதைத்தான் நாலடியார் சொல்லியிருக்குன்னு அப்பதான் என்னால அத ரிலேட் பண்ணி பார்க்க முடிஞ்சுது. அதாவது கோபம் எல்லாருக்கும் வரும். எவ்வளவோ எதிர்பார்ப்பு இருக்கு. உங்ககிட்ட எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்கிட்ட உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புப்படி நாம நடந்து கொள்ளாத போதெல்லாம் நமக்கு முதல்ல வர உணர்வு என்னன்னா கோவம் தான். அலசி ஆராய்ஞ்சு பார்க்கறதெல்லாம் அடுத்தது. அது சில பேருக்கு கடைசி தான். கோவம் ஃபர்ஸ்ட்டு வந்துரும். என்கிட்ட எப்படி சொல்லாம செய்யலாம்? என்கிட்ட எப்படி அவங்களுக்கு சொல்லணும்னு தோணல? என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டாமா முதல்ல? அப்படின்னு எத்தனையோ விதமா நாம கோச்சிப்போம். அதே கோபம் தான் அந்த மேலதிகாரிக்கும் வந்திருக்கு. ஆனா அவர் சான்றோர் அப்படிங்கிறதுனால என்ன ஆச்சுன்னா, அந்த சின்ன பையனுக்கு எனக்கு சொல்லணும்னு தோணல. அவன் பண்ண தப்ப விட பெரிய தப்பு எது? இந்த கோவம் எனக்கு உடனே தணியலன்னு வச்சுக்கோங்களேன். அது அவனோட தப்ப விட பெரிய தப்பு. அதுதான் சான்றோர். அடுங்காலை நீர்கொண்ட வெப்பம் போல தானே தணியுமே. அடுப்பு மேல தண்ணி வச்சு சுடு பண்றோம். சூடு ஏறுது. அடுப்ப நிறுத்தின உடனே கொஞ்ச நேரத்துலலாம் அந்த சூடு தானே இறங்கிடும். யாரும் போய் அத ஆத்தி குளிர வைக்கவே வேண்டாம். அந்த மாதிரி தான். நல்லவர்கள் கொண்ட கோவம்ங்கிறது யாரும் போய் ஆற்றுப்படுத்தவே வேண்டாம். என்ன வேகத்துக்கு வந்ததோ அந்த வேகத்துக்கு தானே போயிடுமா. கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பார்ப்போமா? எத்தனை பேர்கிட்ட நம்ம அர்த்தமே இல்லாம கோச்சிக்கிட்டு இருப்போம். எத்தனை பேர்ட்ட நம்ம சொல்லுவோம் தெரியுமா? அந்த உப்பு போறாத விஷயத்துக்கா, பைசா போறாத விஷயத்துக்கா கோச்சிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி எத்தனையோ பேர்கிட்ட கோச்சிக்கிட்டு இருப்போம். உடனே தணிஞ்சிருப்போம். தணிஞ்ச வேகத்துக்கே திருப்பி கோவப்பட்டிருப்போம். இன்னும் சில பேர்கிட்ட நம்ம கோவத்தை பல வருஷமா சுமந்துக்கிட்டு இருப்போம். உட்காந்து கொஞ்சம் முடிவு பண்ணி பார்க்கணும்.
யார் மேல தப்பு? அது எதிராளி மேலேயே தப்பாகவே இருந்தாலும், மன்னிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில், மன்னிக்கக்கூடியது தான் அவங்க செஞ்ச தவறு அப்படிங்கிற பட்சத்தில, நாமும் கொஞ்சம் சான்றோரா மாறணும். சான்றோர் போல நம் குணமும் மாறணும் அப்படின்னா, அந்த கோவத்த நாம உடனே தணிச்சுக்கிறது. நமக்கு நாமே தணிச்சுக்கணும். அவங்களே வந்து தான் நம்மள சமாதானப்படுத்தி தணிக்கணும்னு இல்ல. நமக்கு நாமே தணித்துக் கொள்வது தான் சான்றோருக்கான அழகு இல்ல. நமக்கான அழகும் அதுதான். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.